ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபேஸ் ஃபில்லிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதோடைய பார்ட் 1 பார்ட் 2வில் நம்ம வந்து ஜுவல்ஸ் ஒர்க்கு, அதுக்கப்புறமா ஐ ஷேப்பு, ஃபேஸ் ஒர்க்கு இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபேஸுக்குள்ளே ஃபில்லிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நான் வந்து இப்போது இந்த ஃபேஸை வந்து நம்ம ரெண்டாக வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பக்கமும் அந்த பக்கமும் சென்டராக வந்து நான் வந்து ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த லைனில் இருந்து தான் நம்ம வந்து த்ரெட்டை வந்து எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே இருந்து நம்ம சில்க் த்ரெட்டை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ சில்க் த்ரெட்டு வந்து டபுள் ட்ரான்ஸாக தான் எடுக்கணும், சிங்கிளாக எடுக்காதீங்க. நான் வந்து பாபினில் வந்து சுற்றி வச்சுருக்கேன். ஓகேங்களா? உங்ககிட்ட ஒரே கலராக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு கலர் தான் இருக்குன்னா நீங்கள் பாபினில் வந்து சுற்றி வச்சு அதுக்கப்புறமா கூட ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லைனில் அப்படியே செயின் ஸ்டிச் வந்து போடுறோம். இந்த ஒர்க்கு வந்து எதுக்காக போடுறோம்னா தாம்பூர் ஸ்டிச்சோடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கு தான் ஃபேஸ் ஃபில்லிங் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஹியூமன் ஃபேஸுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த 3 வீடியோவிலையுமே நம்ம வந்து பார்க்குறோம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே 2 வீடியோ போட்டிருப்பேன். அதை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஏன்னா எடுத்ததுமே இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது புரியாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஃபேஸ்க்குள்ளே வந்து ஃபில் பண்ணும்போது குட்டி குட்டியாகவே செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ரொம்ப லாங்காக போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் ஸ்மால் சைஸ் செயின் ஸ்டிச்சே வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இதே மாதிரியே தான் இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு லைனு செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கிறோம். அப்படியே கண்டினியூவாகவே 2வது லைனையும் கொண்டு போங்க. நீங்கள் வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அப்படியே கொண்டு போகக்கூடாது. கீழே ஒரு குட்டி லாக் போட்டு அதுக்கப்புறமா தான் 2வது லைனாக கொண்டு போகணும். அந்த மாதிரி கிளாத்து வந்து தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸை வந்து நெருக்கமாக போடுங்க. அப்போ தான் வந்து ஃபேஸு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து நெருக்கமாக ஸ்டிச் வந்து போடுங்க. ஸோ உங்களுக்கு கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்டுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஆரி கிளாஸுக்கு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். கிளாஸ் வந்து 4 மந்த்து கிளாஸு. பேசிக் டு அட்வான்ஸ் வரையுமே நமக்கு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக வந்து நம்ம முடிச்சிட்டோம். சரியா? ஒரு பகுதி மட்டும் நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா அடுத்த பகுதியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதே கான்செப்டில் தான் நம்ம அந்த பக்கமும் வந்து ஒர்க் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வந்து நான் கீழெல்லாம் வந்து ஃபில் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவுட்லைனாக வந்து செயின் ஸ்டிச்சும் வந்து நீங்கள் அவசியம் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிற அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேவா? நான் இப்போ வந்து அந்த சைடும் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணியிருக்கனோ அதே மாதிரியே தான் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்மாலாக தான் செயின் ஸ்டிச் வந்து போடுறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து உள்ளே சொல்லியிருக்கிற விஷயம்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறேன், எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த ஒர்க்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கும் கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்டுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் வந்து நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். ஓகேங்களா?
இப்போ நம்ம இந்த சைடும் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபேஸ் பார்ட் வந்து ஃபில் பண்ணிட்டோம். பண்ணுனதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஃபினிஷிங் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபேஸ் பார்ட்டெல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு நான் ஒரு ஸ்டிக்கரும் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? பொட்டு ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ அது வந்து பார்க்க எம்ப்டியாக இருந்ததுனால நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? அடுத்தது வந்து இந்த நெக்கில் வந்து எப்படி ஸ்டிச்சஸ் போடுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ அதே கான்செப்டோடு தான் நம்ம வந்து போடுறோம். ஓகேவா? நம்ம வந்து த்ரெட் ஒர்க் பண்ணும்போது 2ஆவே டிவைட் பண்ணி ஸோ பாதி பாதியாக பண்ணுங்கள். நீங்கள் இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து எப்பயுமே ஃபேஸ் ஒர்க் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து பாதியாக போட்டு பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்து லைன் வந்து ஸ்பேஸ் விடாமல் ஸ்டிச்சஸை வந்து பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிளாத்து வந்து தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் வந்து போடணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து நெருக்கமாக இருக்கும். நான் ஃபேஸில் வந்து கொடுத்துருக்கிறதுல நமக்கு வந்து கிளாத்தே வந்து தெரியாது பாருங்கள். நல்லா நெருக்கமாக நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரியே தான் இந்த நெக்குக்குமே நம்ம வந்து கொடுக்கணும். உங்களுக்கு இந்த ஜுவல்ஸ் டைப்லாம் எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய கிரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜுவல்ஸ் டைப்லாம் கொடுக்கலாம். இதை தான் பண்ணணுமா அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் உங்களுடைய கிரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் சூஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம எந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசித்து பண்ணணும். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து பண்ணிக்கிறோம். உங்களுக்கு டூலிப் நீடில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அயன் நீடிலே வந்து யூஸ் பண்ணுங்கள். பிகினராக இருக்கும்போது அயன் நீடில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து நீடில்லாம் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம், எப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதனால் வந்து இப்போ பிகினராக கிளாஸில் சேர்றவங்கலாம் அயன் நீடிலே யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த நெக் பார்ட்டெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து பண்ணிக்கிறோம். அந்த பக்கமாக இருக்கக்கூடிய லைன் ஃபுல்லாக பண்ணிக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் ஒர்க்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன் ஜுவல்ஸ் ஒர்க்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னுட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க்கை பண்ணிட்டா நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துலலாம் கரெக்டாக ஜுவல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் த்ரெட் ஒர்க்கே ஃபுல்லாக பண்ணிடுவீங்க. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஜுவல்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா த்ரெட் ஒர்க்கு பண்ணுறோம். அந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் ஜுவல்ஸ் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஜுவல்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா த்ரெட் ஒர்க்கெல்லாம் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு த்ரெட்டு மேலேயே இன்னொரு ஸ்டோனை வச்சு நம்ம ஒட்டும்போது நமக்கு வந்து அது ரொம்ப தூக்கிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃப்ளாட்டாக இருக்காது. அதனால தான் நம்ம எப்பொழுதும் ஜுவல்ஸ் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த நெக்குக்கு வந்து ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி தான் நம்ம எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நெக்குக்கு ஃபுல்லாகவே எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஈஸியாகவே முடிச்சிட்டோம். ஸோ இந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒர்க் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச்சும் வந்து நம்ம ஒரு 2 லைனுக்கு மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஹெட்டுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? நான் வந்து பிளாக் கலர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கிறேன். ஸோ எப்பவும் போல தான் சில்க் த்ரெட்டு டபுள் ட்ரான்ஸ் தான். நீங்கள் என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் வந்து டபுள் பெல் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதுதான் வந்து நல்லாயிருக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து அதையே யூஸ் பண்ணுங்கள். டபுள் பெல் த்ரெட்டே வந்து சில்க் த்ரெட்டில் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஹெட்டு பார்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரியே லைனாக அப்படியே செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு அந்த பார்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து லைனாக செயின் ஸ்டிச் போட்டு அதை ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து அந்த ஃப்ளவருக்கெலாம் நான் ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அது வந்து ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். குட்டி குட்டியாக வரும். சரிங்களா? அது வந்து முடிச்சு ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். அது வந்து நீங்கள் கிளாஸில் சேரும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த ஹெட் பார்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி தான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? ஸோ ஹெட் பார்ட்டுக்கெலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதோடைய ஃபினிஷிங் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து ஜுவல்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா ஐப்ரோஸு, ஐ ஷேப்புக்கு, ஃபேஸுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம நல்லா ஒர்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோடைய ஃபினிஷிங் லுக்கு. அடுத்தது வந்து இந்த மூக்குத்தி டிசைன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து அந்த வீடியோலாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அதனால் வந்து இது வந்து கண்டிப்பாக எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து நான் த்ரெட் ஒர்க் வந்து பண்ணலை. என்கிட்ட வந்து ப்ளவுஸ் கிளாத் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி பேட்ச் ஒர்க் மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் அந்த பின் சைடு துணி மாதிரி இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து நான் த்ரெட் ஒர்க்கு தான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து த்ரெட் ஒர்க்கு கொடுத்துருக்குறோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஜுவல்ஸ் ஒர்க்கு எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்தது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் இதோடைய அவுட்புட்டு. ஸோ இதே மாதிரியே வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பேட்ச் ஒர்க் வந்து எப்படின்னா, கிளாத்தை வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா அது நம்ம வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல கம்மை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த கிளாத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து ஒட்டுறது. இதுக்கு பேர் தான் பேட்ச் ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பேட்ச் ஒர்க்கு கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து நான் புட்டாஸ் மாதிரி ரவுண்ட் பீட் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து 3mm பீடு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் இந்த புட்டாஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஃபோட்டோவுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னுட்டு ஸோ 2 லைனுக்கு நம்ம வந்து ரைஸ் பீடு வச்சு ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதோடைய அவுட்புட்டு. இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த சைடும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரே மாதிரியே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.